வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ஷய திருதிய பத்தி தான் பேச போறோம். இது வெறும் ஒரு பண்டிகை நாள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில புதுசா எதையாவது தொடங்குறதுக்கும் தீராத செல்வம், அதாவது அள்ள அள்ள குறையாத செழிப்பை வரவேற்கிறதுக்கும் ஒரு சூப்பரான நாள். இந்த நாள்ல நாம செய்யற சின்ன விஷயம் கூட வாழ்க்கை முழுசுக்கும் பலன் தரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சரி, அக்ஷய திருதிய வருது. எல்லாரும் கடைக்கு போக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த அக்ஷய திருதிய அன்னைக்கு நீங்க நகை வாங்க போறீங்களா, இல்ல தங்கத்துல முதலீடு செய்ய போறீங்களா? பாருங்க, இதுல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் அது உங்க விருப்பம். ஆனா அந்த முடிவை ஏன் எடுக்கிறோங்கிறதுல நாம ரொம்ப நேர்மையா தெளிவா இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எடுக்க போற முடிவு ஒரு 2 வழி பாதை மாதிரி. ஒரு பாதை உங்களோட சந்தோஷத்துக்காக, ஆசைக்காக போகுது. இன்னொரு பாதை உங்களோட எதிர்காலத்துக்காக, அதாவது ஒரு முதலீடுக்காக போகுது. இங்கதான் நம்மள பலரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். நல்லா கேட்டுக்கோங்க, நகை வாங்குறது ஒரு முதலீடே கிடையாது. ஆமாங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு நகையை நீங்க வாங்கும்போது அதோட மதிப்புல 15லிருந்து 30% வரைக்கும் செய்கூலி சேதாரம்னு போயிடுது. யோசிச்சு பாருங்க. 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே உங்க பணத்திலிருந்து 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் உடனடியா காணாம போயிடுது. இந்த விஷயம் உண்மையே அப்படியே போட்டு உடைக்குது பாருங்க. அதாவது நீங்க போட்ட காசு திரும்ப எடுக்கணும்னாலே தங்கத்தோட விலை 25% ஏறணுமா. இது வெறும் நீங்க செலவு செஞ்ச காசு திரும்ப எடுக்கிறதுக்கு மட்டும்தான். லாபம்லாம் அதுக்கப்புறம் தான் கணக்கிலேயே வரும். இப்ப பாருங்க, இந்த சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. நகைகளுக்கு போற சேகூலி எவ்ளோ உயரமா இருக்கு பாருங்க. ஆனா அதுவே கோல்டு காயின்ஸ்க்கு எவ்ளோ கம்மியா இருக்கு. இந்த சின்ன வித்தியாசம் நம்ம பணத்துல எவ்ளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். நான் இப்படி சொல்றதால நீங்க நகை வாங்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா இல்ல. நகைகள் ரொம்ப அழகானவ. அதை ஆசைப்பட்டு போட்டு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வாங்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த சந்தோஷத்தையும் முதலீட்டையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காதீங்க. அது வேற, இது வேற. அப்போ புத்திசாலித்தனமா பணத்தை சேர்க்கிறதுக்கு என்னதான் வழி? வாங்க அடுத்த பாதைக்குள்ள போகலாம். இதுதான் ஸ்மார்ட்டான பாதை. அது வேற ஒன்னும் இல்ல, சுத்தமான தங்கத்துல முதலீடு பண்றதுதான். சரி, தங்கத்துல முதலீடு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதோ சில சிம்பிளான ஸ்டெப்ஸ். முதல்ல ஹால்மார்க் போட்ட 22 கேரட் கோல்ட் காயின்ஸை வாங்குங்க. ரெண்டாவது, சேகூலி ரொம்ப கம்மியா, அதாவது ஒரு 2% கிட்ட இருக்கிற மாதிரி பாருங்க. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களோட பைபேக் பாலிசி என்னன்னு செக் பண்ணுங்க. அதாவது நீங்க விற்கணும்னா அவங்க எப்படி திரும்ப வாங்குவாங்கன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா, ஜுவல்லரி சேவிங்ஸ் பிளான் பக்கமே போகாதீங்க. ஆமாங்க, இந்த ஜுவல்லரி சேவிங்ஸ் பிளானை பத்தி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தர்றதை விட நகைக்கடைக்காரருக்கு தான் அதிக லாபம் கொடுக்கும். அது உங்களை அதிக சேகூலி வச்சு நகை வாங்க மறைமுகமா கட்டாயப்படுத்தும். ஒன்னே ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நகைக்கடை ஒன்னும் பேங்க் கிடையாது. சரி, இவ்ளோ நேரம் தங்கம் முதலீடுன்னு பேசிட்டோம். ஒரு நிமிஷம், செல்வம்னா வெறும் தங்கம் மட்டும்தானா? அதையும் தாங்கி வேற எதுவும் இல்லையா? அக்ஷய திருதியா அன்னைக்கே நாம இதை விட பெரிய ஒரு செழிப்பை உருவாக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அக்ஷய திருதியானா தங்க வாங்குறது மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான செல்வங்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. வாங்க அந்த மத்த செல்வங்கள் என்னென்னு பார்க்கலாம். உண்மையான செல்வம்னா என்ன தெரியுமா? கடனே இல்லாம இருக்கிறது தான். ஆமாங்க, யாருக்கும் கடன் இல்லாம நிம்மதியா தூங்குறோமே, அந்த மன அமைதியை விட பெரிய செல்வம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த அக்ஷய திருத்திய அன்னிக்கு உங்க கடனை அடைக்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. அடுத்ததா, நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கிறது தான் உண்மையான செல்வம். குறிப்பா நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக நாம பண்ற சேமிப்பு, அது ஒரு பெரிய பலம் இல்லையா? உங்க மகளோட படிப்புக்கோ இல்ல திருமணத்துக்கோ சேமிக்கிறீங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் ஒரு அருமையான வழி. இதுல உங்களுக்கு 8.2% வட்டி கிடைக்குது, அதுவும் முழுசா டாக்ஸ் ஃப்ரீ. இதை விட ஒரு சூப்பர் முதலீடு என்ன இருக்க முடியும்? செல்வங்கிறது நேரம் கூடதாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறோன்னு சொல்றோம் இல்லையா? அது வயசான காலத்துக்காக சேமிக்கிறதில்ல. நமக்கு பிடிச்சத செய்ய, நம்ம கனவுகளை வாழ்றதுக்கான நேரத்தையும் சுதந்திரத்தையும் இன்னிக்கே நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். அத ஆரம்பிக்க இதை விட நல்ல நாள் இருக்கா? கடைசியா, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு செல்வம், அதுதான் அறிவு. இந்த ஒரு சொத்தை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலையும் திருடவே முடியாது.
பணம் முதலீடு பத்தி நீங்களே கத்துக்க ஆரம்பிக்கிறது நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற மிகப்பெரிய செல்வம். மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த அக்ஷய திருத்திய நாள் ஏதோ ஒன்ன வாங்கறதுக்கான கடைசி நாள் கிடையாது. இது ஒரு அற்புதமான புதிய பயணத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமாங்க, இந்த ஒரு நாள்ல நீங்க சுத்தமான தங்கத்துல முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம், கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி முதலடி எடுத்து வைக்கலாம், உங்க குடும்பத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலாம், உங்க கனவுகளை வாழறதுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானை தொடங்கலாம், இல்லனா நிதி அறிவை வளர்த்துக்க ஒரு நல்ல புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த அக்ஷய திருதியா அன்னைக்கு நீங்க எந்த மாதிரியான செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்க போறீங்க? உங்க முடிவா நீங்க தான் எடுக்கணும். இந்த அக்ஷய திருதியா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையான செழிப்பையும் மன அமைதியும் கொண்டு வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.